அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபிர்அவுன் மறுத்ததால் அல்லாஹ்வின் தண்டனை ஆரம்பித்தது. முதலில் எகிப்தை மழையும் பெரும் வெள்ளமும் சூழ்ந்தது. வயல்கள் மற்றும் வீடுகளை அழித்தது. ஃபிர்அவுனின் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வேண்டிக் கொண்டனர், உங்கள் இறைவனை நோக்கி துவா செய்து இதனை அகற்றுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். வெள்ளம் அகற்றப்பட்டது. ஆனால் அவர்கள் வாக்குறுதியை மீறினர். அடுத்ததாக வெட்டி கிளிகள் வந்து நிலத்தை மண்டியிட்டு எல்லா பயிர்களையும் அழித்தன. மீண்டும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் துவாவும் கஷ்டத்தையும் அகற்ற கோரி கேட்டனர். ஆனால் மீண்டும் அவர்கள் வாக்குறுதியை மீறினர். அடுத்து பேன் வந்து எல்லா இடங்களிலும் நோயும் சிரமமும் பரவியது. அப்போதும் அவர்கள் அகங்காரத்தை காட்டினர். அடுத்ததாக தவளைகள் வந்து அவர்கள் வீடுகள், படுக்கைகள் மற்றும் சமையல் அறைகளில் நிரம்பின. இறுதியாக அவர்கள் குடிநீர்கள் இரத்தமாக மாறி குடிக்க முடியாமலும் மற்றும் கெட்ட வாசனையும் கொண்டதாக ஆனது. ஒவ்வொரு முறையும் ஃபிர்அவுன் வாக்குறுதி அளித்தான், இதை அகற்றினால் உங்களை விடுவோம். ஒவ்வொரு முறையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துவா செய்தபோது தண்டனைகள் அகற்றப்பட்டன. ஆனால் ஃபிர்அவுன் தனது வாக்குறுதியை மீறினான். இவை வாழ்க்கை, உணவு மற்றும் இயற்கையின் மீதான அல்லாஹ்வின் வல்லமையை தெளிவாக காட்டும் அடையாளங்கள். ஆனால் ஃபிர்அவுனின் மனம் கடுமையாக மாறி அவனின் இறுதி அழிவுக்கு வழிவகுத்தது.